வணக்கம் நேயர்களே, கடவுள் அருள் டிவி நேயர்களுக்கு லக்ஷ்மி நாராயண அன்பு வணக்கங்கள். இப்போ நம்ம பார்க்க போகிறது வார ராசி பலன். 25ஆம் தேதியிலேருந்து 31ஆம் தேதி வரை எப்படி இருக்க போதான்னு பார்க்க போகிறோம். ஸோ எப்போதுமே சொல்கிறது தான் லக்னத்துக்கு பாருங்கள். ராசிக்கு பார்ப்பதை விட லக்னத்துக்கு பார்க்க ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். உதாரணமாக ஒரு மகர லக்னம் விருச்சிக ராசினா நீங்கள் விருச்சிக ராசிக்கான பலன்களை பார்க்கறத விட மகர ராசிக்கான பலன்களை பார்க்குறது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். முதல்ல வர்றது பொது பலன்கள், அதுக்கப்புறம் தசாபுக்தி பலன்கள். உங்கள் ஜனனகால ஜாதகத்தில் என்ன தசாபுக்தி அந்தரங்கள் வருதோ அதை வந்து மிங்கிள் பண்ணி பாருங்கள், ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். வீடியோட எண்டில் டிப் ஆஃப் த வீக் இருக்குது, மறக்காமல் பாருங்கள். கன்னிராசி. ஸோ கன்னிராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களது ராசி அதிபதி புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து நல்ல ஏற்றம், நல்ல லாபம், பிரயாணங்களான நல்ல லாபங்கள் வர்றதுக்கான வாய்ப்புகளை கண்டிப்பாக கொடுக்குங்க. வியாபாரத்தில் அடுத்த கட்டத்துக்கு முன்னேறதுக்கான வாய்ப்புகளும் ரொம்ப அற்புதமாக இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு 2ஆம் அதிபதி மற்றும் 9ஆம் அதிபதி சுக்கிரன் 10ல் இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயங்கள் நல்ல ஏற்றங்களையும் நல்ல லாபங்களையும் கொடுக்கறதுக்கான வாய்ப்பு. அதுவும் ராகுடைய சாரத்தில் இருக்கும். தொழில் கேட்ட இடத்துல பணம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு எல்லாமே ரொம்ப நல்லா இருக்குங்க. ஸோ வேலையில் இருக்கவங்க மட்டும் கொஞ்சம் வேலை செய்கிற இடங்களில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுடைய 3 மற்றும் 8ஆம் அதிபதியான செவ்வாய் வந்து 8ல் ஆட்சி பலத்தோடு இருக்கும்போது ரொம்ப கவனமாக இருக்கணும். பக்கத்து வீட்டுக்காரவங்களுக்கும் கொஞ்சம் பிரச்சனைகள் வரலாம். டாக்குமெண்ட் கையெழுத்து போடுறது, செக் லீஃப் வந்து கையெழுத்து போட்டு இஷ்யூ பண்ணுறது எல்லாமே கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. 4 மற்றும் 7ஆம் அதிபதியான குரு வந்து 10ல் இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயம் நிறைய சேஞ்சஸ் பண்ணுவீங்க. ரியல் எஸ்டேட் துறையில் இருக்கிறவங்களும் நல்ல லாபங்கள் வர்றதுக்கான வாய்ப்பு எல்லாமே ரொம்ப நல்லா இருக்குது. நல்ல ரொட்டேஷன்ஸ்லாம் இருக்கும். பட் இருந்தால் தொழிலில் மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கணும். நிறைய மாற்றங்கள், இது சரியில்லை அது சரியில்லை ஏதோ குறை சொல்லிக்கிட்டே இருப்பீங்க. ஸோ அதுதான் கொஞ்சம் பார்த்துருக்கணும். அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்கள் 5, 6ஆம் அதிபதியான சனி அவர் வந்து 7ல் இருக்கும்போது குழந்தையோட வளர்ச்சி ரொம்ப அற்புதமாக இருக்கும். வேலையிலும் பார்த்திங்கன்னா அடுத்த கட்டத்துக்கு முன்னேறது, நல்ல லாபங்களை கொடுக்கறதுக்கான வாய்ப்புகளும் ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. ஸோ அது ஒரு நல்ல விஷயந்தான். அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுடைய 9ஆம் அதிபதியான சுக்கிரன், 9ஆம் அதிபதி சுக்கிரன் வந்து 10ல் இருக்கும்போது வெளிநாட்டில் இருக்கும்போது பெரிய வருமானங்கள், தந்தையால் நல்ல லாபங்கள், அதெல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கும். அதே நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா உள்ளூரில் வியாபாரம் பண்ணுறவங்களுக்குலாம் வந்து கொஞ்சம் அலைச்சல்கள், கொஞ்சம் வந்து நம்ம ஒரு ஸ்ட்ரெயின் எடுத்து ஒரு வேலை பண்ணுற மாதிரி விஷயங்களை கண்டிப்பாக கொடுக்கும். 11ஆம் அதிபதி சந்திரன் வந்து நல்ல லாபங்களை நோக்கி உங்கள் எண்ணங்கள் செல்லும். பெரிய பெரிய லெவலில் சாதிக்கணுங்கிற எண்ணங்கள் எல்லாமே அற்புதமாக ஒர்க் அவுட் ஆகி வரும். அதுக்கப்புறம் 12ஆம் அதிபதியான சூரியன் உங்களுக்கு வந்து 10ல் இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயங்கள், நிறைய அலைச்சல்கள், நிறைய பிரயாணம் பண்ணுற மாதிரி சூழ்நிலை கண்டிப்பாக கொடுக்குங்க. ஸோ இதுவரை பார்த்து பொது பலன்கள். இப்போ பார்க்கும்போது தசாபுக்தி பலன்கள். ஸோ கன்னி லக்னமாக இருந்து சூரியன் தசாபுக்தி என்பது சூரியன் 12ஆம் அதிபதியான சூரியன் உங்களுக்கு 9ல் இருக்கும்போது பிரயாணங்களில் நல்ல லாபங்கள் வர்றதுக்கான வாய்ப்பு எல்லாமே ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ அது ரொம்ப அற்புதமான விஷயங்களை கொடுக்கும். வெளிநாட்டில் இருக்கணும் ஒரு பெரும் பணம் வர்றதுக்கான வாய்ப்பு எல்லாமே ரொம்ப நல்லா இருக்குங்க. கன்னி லக்னமாக இருந்து சந்திர தசாபுக்தி அந்தரங்களில் வந்து பார்த்திங்கன்னா சந்திரன் வந்து உங்களுக்கு 11ஆம் அதிபதியாக இருந்து அவர் வந்து பார்த்திங்கன்னா ராசியில் இருக்கும். ரொம்ப அற்புதமான விஷயம். பெருசாக கான்ஃபிடென்ட்டாக பெரிய பெரிய வேலைகள் பண்ணி பெரிய லாபங்கள், பெரிய லெவலில் சக்ஸஸ் பண்ணுங்கிற விஷயங்கள் எல்லாமே அற்புதமாக இருக்குது. கன்னி லக்னமாக வந்து செவ்வாய் தசாபுக்தி, செவ்வாய் வந்து 3, 8ஆம் அதிபதி அவர் வந்து 8லே ஆட்சி பலத்தோடு இருக்கும்போது ஏதாச்சும் வந்து பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கும் ஒரு பிரச்சனை வருது, இல்லை ஏதாச்சும் வந்து யாருக்காவது ஜாமீன் போடுறது, கோர்ட் கேஸ் சம்மந்தமான விஷயங்கள், செக் இஷ்யூ பண்ணுறதெல்லாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு கன்னி லக்னமாக வந்து ராகு தசாபுக்தி, ராகு வந்து உங்களுக்கு 6ல் இருக்கும்போது வேலையில் நல்ல ஏற்றம், நல்ல லாபங்கள், வெளிநாட்டில் இருந்து பெரும் பணம் வர்றதுக்கான வாய்ப்புகளுமே ரொம்ப நல்லா இருக்குங்க. கன்னி லக்னமாக வந்து குரு தசாபுக்தி, குரு வந்து 4, 7ஆம் அதிபதி 10ல் இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயங்களில் பெரிய பெரிய மாற்றங்கள், பெரிய பெரிய வெற்றி கிடைக்கிறதுக்கான வாய்ப்புமே ரொம்ப அற்புதமாக இருக்குது. கன்னி லக்னமாக வந்து சனி தசாபுக்தி இருந்தாலும் சனி வந்து பார்த்திங்கன்னா 5, 6ஆம் அதிபதி 7ல் இருக்கும்போது குழந்தையோட முன்னேற்றங்கள் நல்லாயிருக்கும். வேலையிலும் அடுத்த கட்டத்துக்கு முன்னேறது, நல்ல ஒரு வெற்றியை கொடுக்கறதுக்கான வாய்ப்பு ரொம்ப நல்லாயிருக்கு. கன்னி லக்னமாக வந்து புதன் தசாபுக்தி அந்தரங்கள், புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 10ஆம் அதிபதி அவர் வந்து உங்களுக்கு வந்து 9ல் இருக்கும்போது நிறைய பிரயாணங்கள், நல்ல வெற்றிகள் வர்றதுனால வாய்ப்பெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கு. அதே நேரத்தில் வந்து வியாபார ரீதியான விஷயங்கள் கொஞ்சம் அலைச்சல்கள் இருந்தாலும் அடுத்த கட்டத்துக்கு வந்து ஒரு பெரிய ஒரு லாபத்தை கண்டிப்பாக கொடுக்க போகுது. அதுக்கான விதை தான் இப்போ போடுறது. அதுக்கப்புறம் வந்து கன்னி லக்னம் வந்து கேது தசாபுக்தி, கேது 12ல் இருக்கும்போது சில பேருக்கு வந்து நைட்டெல்லாம் தூங்கவும் வராது, ஏதாச்சும் போட்டு வளட்டிகிட்டு இருப்பீங்க, என்ன ஆகும் ஏதாவும் தெரியலையேன்னு சொல்லிட்டு அதெல்லாம் விட்டுருங்க. ஆண்டவன் மேலே பாரத்தை போட்டு அடுத்த கட்டத்துக்கு என்ன பண்ணணுங்கிறத வந்து பாருங்கள். தேவையில்லாத மன உளைச்சலை வந்து மைண்டுக்குள்ளே வச்சுக்கிட்டு அப்புறம் ஐயோன்றதில் வந்து எந்த வித அர்த்தமும் இல்லை. ஸோ அதனால் அது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்குங்க. கன்னி லக்னம் வந்து சுக்கிர தசாபுக்தி அந்தரங்கள், சுக்கிரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 10ல் இருக்கார். ஸோ தொழில் ரீதியான விஷயம், நல்ல லாபங்கள், வெளிநாட்டில் இருக்கணும் ஒரு பெரும் பணம் வர்றதுக்கான வாய்ப்புலாம் இருக்குது. குடும்பத்திற்கு தேவையான விஷயங்கள், புதிய பார்ட்னர்ஷிப் சம்மந்தமான விஷயங்கள் அற்புதமாக அமையறதுக்கான வாய்ப்பு ரொம்ப நல்லா இருக்குங்க. ஸோ பிரயாணங்கள் வந்து கொஞ்சம் அலைச்சல் இருந்தாலும் அடுத்த கட்டத்தில் ஒரு பெரிய லாபங்களை கண்டிப்பாக கொடுத்துருங்க. ஸோ மற்றபடி என்னங்க, என்னை பொறுத்தவரை நல்ல ஒரு பிரார்த்தனை, ஒரு இறைவனை டெய்லியில் ஒரு பர்டிகுலர் டைமுக்கு உட்காந்து மனதார பிரார்த்தனை பண்ணும்போது கண்டிப்பாக அடுத்த லெவல் போகிறதுக்கான ரொம்ப சிறப்பாக இருக்குது. டிப் ஆஃப் த வீக். ஸோ டிப் ஆஃப் த வீக்கில் வந்து பார்த்திங்கன்னா என்ன செஞ்சால் நம்ம வாழ்வில் சந்தோஷமாகவும்
அற்புதமான ஒரு வசதியான வாழ்க்கையாக வாழ முடியுங்கிறது தான் பற்றி பேச போகிறோம். ஸோ இதுக்கு எல்லோருக்குமே ஒரு பேசிக்கான விஷயங்க. இதில் வந்து எல்லோருமே மறந்த ஒரு விஷயம் என்னென்னா, ஒரு பிரார்த்தனைங்கிற ஒரு விஷயத்தை நம்ம இப்போ மறந்துட்டோம். ஏன்னா இப்போ டெய்லி லைஃப்பில் வந்து பார்த்திங்கன்னா எல்லோருமே படுக்கிறது போகிறதே வந்து பார்த்திங்கன்னா 12 மணி 12:30 மணி இந்த மாதிரி வந்து ஒரு நைட் ஹவர்ஸில் லேட்டாக வந்து தூங்கி எந்திரிக்கிறதே வந்து 7-8 மணிக்கு எந்திரிக்கணும். ஸோ இதனால் வந்து நம்ம ஜியாகிரபிக்கல் சிஸ்டம், நம்ம பாடிக்கும் அந்த ஜாகிரபி சிஸ்டத்துக்கும் நிறைய வேறுபாடுகள் வந்துடுது. ஸோ அதனால் வந்து நமக்கு வந்து நிறைய பிரச்சனைகள், உடல் ரீதியான விஷயங்கள் கண்டிப்பாக வருதுங்க. ஸோ ஜாதக ரீதியாகவும் சரி, ஆன்மீக ரீதியாகவும் பார்த்திங்கனாலும் நைட்டு சூரியன் வந்து அவங்க என்ன சொல்ல வராங்கன்னா, சூரியன் வந்து அஸ்தமிக்குது இல்லைங்களா, 6 மணிக்கு வந்து சூரியன் வந்து அஸ்தமிக்கும் போது 6 மணிக்கு முன்னாடி 5:30 மணிக்கே வந்து உங்கள் ஃபுட்டை முடிச்சுக்கணும். ஸோ அந்த மாதிரி ஃபுட்டை முடிச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் சூரியன் அஸ்தமானதுக்கப்புறம் எந்த ஃபுட்டும் எடுக்காமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா காலையில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு விடியகாலில் அட்லீஸ்ட் கொஞ்சம் குறைஞ்சபட்சம் ஒரு 5 மணிக்காச்சும் எழுந்து, நீங்கள் குளிக்கலைன்னா கூட பரவாயில்ல சாமி, வாய் கொப்பளிச்சுட்டு மூஞ்ச கழுவிட்டு இறைவனை மனதார துதிங்க. ஒரு விளக்கோ இல்லை ஒரு ஊதுபத்தியை ஏற்றிட்டு உங்களுக்கு பிடிச்ச சாமி எதுவோ அதை மனதார வந்து நீங்கள் வந்து பிரார்த்தனை பண்ணுங்கள். கண்டிப்பாக நம்ம வந்து அடுத்த லெவல் போகிறதுக்கு கண்டிப்பாக அது ஒரு பெரிய ஒரு வெற்றியை கொடுக்கும். இது எப்படிங்க நீங்கள் சொல்கிறீங்க, அவன் நல்லா இல்லையா, இவன் நல்லா நிறைய எடுத்துக்காட்டுகள் நீங்கள் சொன்னாலும், என்னை பொறுத்தவரை நான் ஒரு சிறந்த உதாரணம் சொல்லுவேன். நம்ம பிராமண சமுதாயத்தில் எடுத்துக்கோங்க. அவங்க வந்து ஒரு ட்ரெடிஷனாக வந்து ஒரு வழக்கத்தை வச்சுருக்காங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா காலையில் எழுந்த உடனே பார்த்திங்கன்னா காயத்ரின்னு ஒன்று பண்ணுவாங்க. ஸோ அவங்க வந்து காலையில் எழுந்தோன்னே அது கம்பல்சரி பண்ணி ஆகணும். அது சூரிய உதயத்துக்கு முன்னாடியே வந்து அவங்க பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ காயத்ரி வந்து கம்பல்சரி அவங்க வந்து அந்த காயத்ரி தேவி மந்திரத்தை அவங்க கண்டிப்பாக பண்ணி ஆகணும். பூணூல் போட்டவங்க கண்டிப்பாக பண்ணி தான் ஆகணும். அதே மாதிரி ஈவினிங்கில் வந்து சந்தியாவந்தனம். ஸோ ஈவினிங் வந்து அந்த விஷயத்தை அவங்க வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டு வராங்க. பூஜை புனஸ்காரங்களை பர்ஃபெக்டாக பண்ணுறனால தான் பாருங்கள் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து நிறைய விஷயங்கள் மறுக்கப்பட்ட போதும் அவங்க இன்றைக்கி நம்பர் 1 தான் இருக்காங்க. இந்தியாவில் வந்து நமக்கு வந்து பெரிய வேலை வாய்ப்புகள் இல்லைனா கூட அவங்க வெளிநாட்டில் வந்து ஒரு பெரிய லெவலில் வந்து அவங்க இன்றைக்கி ஒரு அமெரிக்கா போல ஒரு விஷயங்களில் வந்து ஒரு மாபெரும் ஒரு அந்த கம்யூனிட்டியில் இருக்கும் பெரிய லெவலில் சக்ஸஸாக இருக்காங்க. காரணம் என்ன, இந்த பூஜை புனஸ்காரங்கள் வந்து அவங்க வழியாக வந்து அந்த இதை மாறாமல் ட்ரெடிஷ்னலி ஃபாலோ பண்ணுறனால தான் இன்றைக்கும் அவங்க வந்து ஒரு வெற்றி பெற்றவர்களாக இன்றைக்கி இருக்கிறாங்கன்றது தான் உண்மையான விஷயம். அதனால் நம்மளும் அதை ஃபாலோ பண்ணணும். ஏன்னா வந்து இன்றைக்கி நீங்கள் போட்டு ஒரு விதையை போட்டு நீங்கள் ஒரு பழக்கத்தில் கொண்டு வந்தீங்கன்னா தான் அடுத்த ஜென்ரேஷனுக்கு இதை கொண்டு வர முடியும். இல்லைன்னு வைங்களேன், இவன் வந்து நைட்டு 1 மணிக்கு பிரியாணி சாப்பிட போயிடுவான். ஸோ நைட்டு 1 மணிக்கு பிரியாணி சாப்பிட்லாம், 10 மணிக்கு தண்ணி அடிக்கலான்னு போனான்னா கண்டிப்பாக உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் நிறைய பிரச்சனைகள் காணாமல் நம்ம அடுத்த நாள் வேலையை ஒழுங்காக பண்ணாமல் ஏகப்பட்ட பிரச்சனைகள் நம்ம லாக் ஆகிடுவோன்றது தான் உண்மையான விஷயம். அதனால் நம்ம வாழ்க்கை நம்ம கிட்ட தான் இருக்குது. இது வந்து எங்கள் குருநாதர் மகாதேவரையர்னு ஒருத்தருக்கார். ஸோ அவர்லாம் வந்து இப்போ தான் இறந்தார், ஒரு 85 வயசு இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அவர் இறந்தார். அவர் சொன்ன விஷயம் என்னென்னா, எனக்கு வாழ்க்கையில் எத்தனையோ 7.5 சனி வந்துச்சு, அஷ்டம சனி என்னென்னோ வந்துட்டு போச்சுப்பா, எனக்கு எதை பற்றியும் கவலை கிடையாது. காரணம் என்னென்னா, நான் வந்து அந்த பூஜை புனஸ்காரங்களை நான் பர்ஃபெக்டாக பண்ணிடுவேன். காலையில் எழுந்து என்னோடய இஷ்ட தெய்வம் குலதெய்வத்தை வந்து கும்பிட்டுட்டு வந்தேன். என்னை வந்து எந்த சாமி, நான் 42 வருஷம் ஆச்சு ஜாதக நோட்டை பார்த்து தொட்டு எல்லாமே வந்து இறைவன் வந்து என்னை பார்த்து அவ்வளோ அருமையாக வாழ்ந்துட்டேன் மாட்டேன். அவர்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹைலி ஒரு பெரிய லெவலில் இருந்த ஒரு மனுஷன். அவர் என்ன சொல்ல, இதை பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறார். நம்ம பண்ணுவோமே. ஸோ பண்ணும்போது கண்டிப்பாக நமக்கும் ஒரு வளமான வாழ்க்கை, சந்தோஷமான வாழ்க்கை கண்டிப்பாக அமைகின்றதில் எந்தவித மாற்றம் இல்லை. கண்டிப்பாக வந்து ஃபாலோ பண்ண சொல்லிட்டு உங்களோட விடைபெறுவது உங்கள் லக்ஷ்மி நாராயணன். நன்றி, வணக்கம். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்க நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.